இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி பாரதி வந்து டைவர்ஸுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து டைவர்ஸ் பத்திரத்திலேயே வந்து கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து அழகர் வந்து தர்மலிங்கத்தை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன அத்தை மாமாவுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷரும் டிபியும் இருக்கும் போலயே, நிறைய சுகர் பேஷண்ட் வேறு போலயே, அதாவது உடம்பெல்லாம் உதறுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் யாரை பார்த்துறா என்னடா சொல்லிகிட்டு இருக்க, வைரமாஞ்சம் கட்டடா என்னவே நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அதாவது நம்ம லட்சுமி இருக்காங்களா, அவங்க வந்து பிரித்து வைக்காங்க. ஏங்க விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் இருக்கிற இடத்துல நான் நீ சாப்பிட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து நல்ல வேலை தம்பி அவர் கூட சண்டை போட்டிங்க, இல்லைன்னா அவர் ஏன் கூட ஏக்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இன்றைக்கி அவர் தக்காளி சட்னி கேட்டார், நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிட்டேன், இன்றைக்கி நீ சண்டை போகலைன்னா ஏன் கூட சண்டையை போட்டு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த இடத்துக்கு ஆண்டாள் வந்து வராரு. டேய் நீ எல்லாம் ஒரு புருஷனா, அந்த ஆதியை பார்த்தியா, அதாவது பாரதிக்கு பிறந்த நாள் சொன்னோடனே சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் நீ அப்படியா இருக்க, இத்தனை நாள் ஆச்சு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நீ எனக்கு பொண்டாட்டியா ஃபஸ்ட்டு இருடி, அதுக்கடுத்து நீ சேலையை பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு சேலை கூட வாங்கி தர வக்கு இல்லை, நீ வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க. இப்போ உடுத்திருக்கிய அந்த சேலை யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இது என் ஃப்ரெண்டு வந்து அவள் பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவள் பிறந்த நாளுக்கு பாரதி ஒன்றும் வாங்கி கொடுக்கல, பாரதி கிட்ட கொடுக்க சொல்லி நான் தான் வாங்கி கொடுத்தேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எப்பட்றா எனக்கு பிடிச்ச கலரே நீ வந்து வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதான்டா அழகுரு, அதாவது கடைக்கு போனவொடனேயும் என் பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி சேலை கேட்டேன், 50 சேலை எடுத்து போட்டாங்க, அதில் எனக்கு இதுதான் தோணுச்சு அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி சூப்பர்ரா பிடிச்சிருக்குடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் புடவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து மழுப்புறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதியை பார்க்கறதுக்காக அழகர் போகிறாங்க. டேய் மச்சான் என்னடா மச்சான் என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மச்சான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பாரதி சேலைலாம் வாங்கி கொடுத்துருக்க, அந்த உண்மை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாடா, அவங்களுக்கு பிறந்தநாள் சொல்லிவிட்டு எல்லாருமே என்னை வந்து வர சொன்னாங்க, நான் சும்மாவாக வர்றது, அதனால தான் சேலை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா கிஃப்ட் வாங்குறதுக்கு வேறு கிஃப்ட்டே இல்லையாடா, அதுவும் சேலையை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சேலை யார் வாங்கி கொடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, கட்டின புருஷன், இல்லைன்னா அப்பா, இல்லைன்னா அண்ணன் தம்பி தங்கச்சி, அப்படி ஆள் தாண்டா சேலை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நீ சேலை வாங்கி கொடுத்துருக்கனா எங்கேயோ இடிக்குது. ஏன்னா பாரதி வந்து உனக்கு தங்கச்சியும் கிடையாது, மகளும் அந்த உறவும் கிடையாது, வேறு எந்த உறவு, நீ ஹஸ்பண்ட் ஒரு உறவு தான், ஒரு உறவு தான் இருக்குது, அதுவும் கிடையாது, பிற எப்படி நீ வாங்கி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, டேய் சும்மா இருடா ஒரு சேலை வாங்கி கொடுத்ததுக்கு இப்படியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க. இல்லை மச்சான் உன் மனசுக்குள்ளே வந்து பாரதி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்லி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் இருடா நீ எதுக்கு இப்போ வந்து கவலைப்படுற எனக்கு தெரியுது, உன் பொண்டாட்டி நினச்சிட்டானே, உன் பொண்டாட்டி இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து ஸ்வேதாவோட ஃபோட்டோவா அவங்க மொபைலில் காட்டுறாங்க. டேய் அந்த ஃபோட்டோ இப்போ உன் மொபைலுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, டேய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இங்கே பாரு இங்கே வா பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட ஃபோட்டோ பக்கத்தில் வச்சு பார்க்காங்க. இங்கே பாடுறா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலா, இது பாரதி பாரு, உடனே பாரதி ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் ஆதி ஃபேஸ் பக்கத்தில் வச்சுட்டு, இங்கே பாடுறா சூப்பராக இருக்குடா, ஜோடி பொருத்தமே சூப்பராக இருக்குது, இங்கே பாரு நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், உன் பொண்டாட்டி இருக்காள அவன் உன்னை பார்க்க வரவே மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு சரியா, ஆனால் நீ வந்து பாரதி வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெய் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னவொடனே, டேய் பேசாமறா ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடாரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் போயிடுறாங்க. அடுத்து ஆண்டாலும் அழகரும் ஒரு முடிவு எடுக்காங்க. பாரதி கிட்ட வந்து எப்படியாவது வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போது வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்காங்க. அப்படியே நைஸாக, பாரதி இவ்வளோ நாள் வந்துருச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை தேடியே வரலையே, உங்களை மறந்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எங்கே போனால் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா இனிமேல் உங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் நீ ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் கேட்காங்க. இனிமேல் அவர் எந்த ஜென்மத்திலையும் அவர் ஏற்றுக்கிறான ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல டக்குன்னு உடனே அழகர் வந்து டைவர்ஸ் பத்திரத்தை எடுக்காரு. இந்தாங்க பாரதி இதில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் உங்கள் ஹஸ்பண்டை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்கள் வந்து இதில் கையெழுத்து போடுங்க, இது டைவர்ஸ் பத்திரம், அதுக்கடுத்து உங்கள் ஹஸ்பண்டை எப்படியா கண்டுபிடிச்சா நான் சைன் வாங்கிக்கிறேன், உங்கள் 2 பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு டைவர்ஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க வராங்க, நம்ம ஆதி வராங்க. ஆதி வந்தவொடனே, டேய் மச்சான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பாடுறா பாரதி வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டேய் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வேளை அவங்கள தேடி வந்திருக்கலாம், இவங்க வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், வேறு என்ன கூட நடந்திருக்கலாம்ல, அது கூட தெரியாமல் எதுக்குடா டைவர்ஸ் பத்திரத்துலலாம் வந்து கையெழுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து ஆதியை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்பட்டாங்க. இப்போ என்ன பிரதர், டைவர்ஸ் பத்திரத்தில் நான் கையெழுத்து போடணும் அவ்வளோதானே, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
டைவர்ஸ் பத்திரத்தை வாங்கிட்டு டக்குன்னு வேகமாக சைன் போட்டு விறுவிறுன்னு கையில் கொடுத்துட்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. டக்குன்னு என்னடா டக்குன்னு சைன் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆதியே ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.